லார்ட் 21 டேஸ் ப்ரேயரில் டே 16 இருக்கும். தலைப்புக்கான வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமேன். நமக்கான ரெகோபோத்தை நம்ம சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னா என்ன காரியங்கள் நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பைபிள் கேரக்டர்லேருந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா யாக்கோபு, லேயாள், ராகேல். ஸோ இவங்க 3 பேரை குறித்து தான் பார்க்க போகிறோம். லேயாள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா ரொம்பவே அற்பமாக எண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி 31ஆம் வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானலுமாக இருந்தார். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ராகேலை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. லேயால் என்ன பண்ணப்படுறாங்கன்னா கூச்ச பார்வை உள்ளவங்கன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி 29ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள்னு சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஸோ லேயாள் ரொம்பவே அற்பமாக எண்ணப்படுறாங்க. யாக்கோபுக்குமே லேயாளை பிடிக்காது, ராகேலை தான் ரொம்பவே பிடிக்கும். லேயாளை திருமணம் பண்ண அப்புறமும் கூட ராகேலுக்காக அவர் 7 வருஷம் ஆடுகளை மேய்த்தாங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ராகேல் கூட லேயாளை எப்படி பார்ப்பாங்கன்னா அற்பமாக தான் பார்ப்பாங்க. லேயாளோட அப்பாவான லாபானும் எப்படியாவது இந்த பொண்ணை யார்கிட்டயாவது கட்டி விட்டுறணும்னு சொல்லி தான் யாக்கோபு தலையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கட்டி வச்சுருவாங்க. ஸோ அது யாக்கோபுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. யாக்கோபு இவங்களை மேரேஜ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு 7 வருஷம் ராகேலுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மந்தைகள் எல்லாமே மேய்ப்பாங்க. லேயாள்ன்ற கேரக்டர் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அற்பமாக எண்ணப்பட்டாங்க. பட் லேயாளோட கேரக்டர், ஒரிஜினல் கேரக்டர் என்னென்னா ரொம்பவே இயேசுப்பாவுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சொரூபங்களில் கூட பார்க்கலாம். ராகேல் அந்த சொரூபங்களை வீணான அவங்க அப்பாவோட தெய்வம் பின்பற்றின சொரூபங்களை என்ன பண்ணி வச்சுப்பாங்கன்னா திருடி வச்சுப்பாங்க. ஆனால் ராகேல் அந்த மாதிரி ஏசப்பாவுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமுமே செஞ்சதே கிடையாது. லேயாள் எவ்வளோதான் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஒரு வார்த்தை கூட யாக்கோபு ஏன் நீங்கள் இப்படி என்னைய பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. அவர் வெறுக்கவே செஞ்சாலும் கூட என்ன பண்ணாங்கன்னா உண்மையாக தான் அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ கோவப்படுறதோ எதுவுமே பண்ணல. ஆனால் ராகேல் அப்படி இல்லை. அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் எனக்கு மட்டும் குழந்தைய பிறக்கலைன்னு சொல்லி யாக்கோபுகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவாங்கன்னு பைபிளில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு அவங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாங்க. 3 பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன அற்பமாக எண்ணப்பட்ட சிறுமப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் 4வது பிள்ளையிலேருந்து ஏசப்பாவை துதிக்கிற மாதிரி யூதா, இந்த மாதிரி ஏசப்பாவை இனிமேல் ஏசப்பா என்ன கண்டாங்க, ஏசப்பா என்ன நான் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கதை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஏசப்பாவை மகிமைப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. லேயாள் இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தனால அவங்களுக்கான ரெகோபோத்தான அவங்க சுதந்திர கல்லறையை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சுதந்திரிச்சு கொண்டாங்க. பட் ராகேல் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா போகிற வழியிலேயே இறந்து அவங்க ஒரு மரத்துக்கிட்ட என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. ஆனால் ராகேலால் அவங்களோட சொந்த கல்லறை பூமியை அவங்களால சுதந்திரிச்சு கொள்ள முடியலை. அவங்க போகிற வழியிலே ஒரு மரத்துக்கீழே தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. பட் லேயாள் அதை நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொண்டாங்க. நம்ம யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. யாருமே சில பேர் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. சில பேர் நீ ரொம்ப ஹைட்டாக இருக்க, நீ அப்படி இருக்க, நீ ரொம்ப குண்டாக இருக்க, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க உருவத்தை வச்சு கலரை வச்சு டாமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப அற்பமாக எண்ணப்படுவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் படிக்கிறது சரியாக வரலன்னா அதை சொல்லி அவங்கள காயப்படுத்துறது, அந்த மாதிரி சொல்லி நிறையா விதத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது கூட நம்மளோட ரெகோபோத்துக்கான ஒரு தடையாக தான் இருக்கும். அந்த மாதிரி யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா காயப்படுத்தக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது காயப்படுத்தியிருந்தீங்கன்னா ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்ப மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். நம்ம எல்லாருமே கண்களை முடிச்சு வைக்கலாம். ஆவியானவருடைய தகப்பனே ஏசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுத்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. தகப்பனே ஏசப்பா, இன்றைக்கும் ஆவியானவரே நாங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களை தயவாய் மன்னிங்க தகப்பனே ஏசப்பா. ஆவியானவரே தகப்பனே ஏசப்பா, அது எங்களோட ரெகோபத்தை நாங்கள் சுதந்திரிச்சு கொடுறது ஒரு தடையாக இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் மாறப்பட உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க ராஜா. மன்னிக்கிற தேவன் ஆவியானவரே எங்களை தயவாய் மன்னித்து ஆவியானவரை நேர்த்தி எங்களோட ரெகோபத்தை சுதந்திரிச்சு கொள்ள உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. தாழ்த்தியுடைய பொறுப்புள்ள கரங்களாக படைக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்து கர்த்தாவே. இயேசுவே நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.